ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெரிஸ்டம்னா என்ன, டிஷ்யூனா என்ன, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூனா என்ன, எப்படி ஒரு ஆர்கானிசம் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதையும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெரிஸ்டம் என்ன செஞ்சுட்டோம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தோம். என்ன கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட்டுடைய கிளாஸிஃபிகேஷன் மட்டும் பார்த்தோம். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் பொசிஷன், அதோடைய பொசிஷனை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மெரிஸ்டம் அப்படிங்கிறது என்ன தெரியும், இது வந்து டிவைடிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ இப்போ வந்து பேசிஸ் ஆஃப் அதோடைய பொசிஷனை வச்சு, அது எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதோடைய பொசிஷனை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எபிக்கல் மெரிஸ்டம். எபிக்கல் அப்படின்னா என்னன்னு தெரியுமா, அந்த டாப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் தான் என்ன சொல்லுவாங்க, எப்பிக்கல் அப்படிம்பாங்க. என்னென்ன இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா இந்த மேல் பகுதி தான் என்ன சொல்கிறான், எப்பிக்கல் அப்படிங்கிறோம். இந்த எப்பிக்கல் மெரிஸ்டமில் என்ன ஃபவுண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரோயிங் பாயிண்ட் ஆஃப் தி ரூட் அண்ட் ஷூட். இந்த மேல் பகுதி வளர வளர செய்யும் பிளான்ட் வந்து வளரக்கூடியது. அப்படின்னா இதுதான் என்ன, க்ரோயிங் பாயிண்ட் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட்டுக்கு க்ரோயிங் பாயிண்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இது என்ன கொடுக்குது, நம்ம க்ரோ அப்படின்னால என்ன செய்யுது, வளருதுன்னு சொல்லுவோம். வளரும்போது என்ன செய்யும், அதோடைய ஹைட் வந்து என்ன செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இன்க்ரீஸ் இன் லென்த் வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இது கூட என்னென்ன இருக்குது, நம்ம மேலே ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தோம். ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னெல்லாம் நமக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ப்ரோமெரிஸ்டம் அண்ட் ப்ரைமரிமெரிஸ்டம் ரெண்டுமே என்ன செஞ்சுருக்கோம், ப்ரெசண்ட் ஆகியிருக்கு. இன்க்ளூட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுதான். இதில் வந்து க்ரோயிங் பாயிண்டாக ரூட் அண்ட் ஷூட்டில் ப்ரெசண்டாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹைட்டை இன்க்ரீஸ், லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் இன் லென்த் அண்டு ஹைட் எல்லாமே சேம் தான். அது போக இது வந்து எதெல்லாம் ப்ரோ மெரிஸ்டம் அண்ட் ப்ரைமரி மெரிஸ்டம் என்ன செஞ்சுருக்கு, இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் எப்பிக்கல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து இன்டர் கேலரி மெரிஸ்டம். இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படின்னா என்ன, இது வந்து எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா அட் த பேசிஸ் ஆஃப் லீஃபோட பேஸில் என்ன செஞ்சுருக்கோம், ப்ரெசண்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் பைனஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து அட் த பேசிஸ் ஆஃப் இன்டர்நோட் சொல்லியிருக்காங்க. இன்டர்நோடுக்கு எக்ஸாம்பிள் கிராஸஸ் சொல்லியிருக்காங்க. இன்டர்நோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராமில் இந்த இது வந்து கணு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நோட் ரீஜன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு நோட் ரீஜனுக்கும் இந்த இடைப்பட்ட பகுதி தான் என்னது, இன்டர்நோட் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த இன்டர்நோடில் இந்த இன்டர்நோடைய பேஸில் என்ன செஞ்சுருக்கோம், இன்டர் கேலரி மெரிஸ்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதாவது கிராஸஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க, இட் மீன்ஸ் க்ரோ ட்விங்ஸ் இன்டு பிரான்ச்சஸ் வந்து என்ன செய்யுது, க்ரோ ஆகுறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செல்ஸ் வந்து ஃபில்டு வித் சைட்டோபிளாசம். அந்த செல்ஸஸ்லாம் என்னது, சைட்டோபிளாசம்னால ஃபில்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கேலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம் பார்க்க போகிறோம். லேட்ரல் மெரிஸ்டம், லேட்ரல் இன் த சென்ஸ் மீன்ஸ் ஆஃப் சைட் டு சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. சைட் டு சைடு தான் என்ன சொல்கிறாங்க, லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா கிரித், அந்த கேம்பியம், அந்த கீழ் நமக்கு நல்ல இப்படி அகலமாக போகும் இல்லையா, அந்த கிரித்தை வந்து என்ன செய்யுது, இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டு இன்க்ரீஸ் தி கிரித். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து parallel to the side of origin. அந்த ஆரிஜினுடைய parallel சைடில் என்ன செஞ்சுருக்கும், அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லேட்ரல்னால் சைடு டு சைடு அப்படி சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் அப்போ என்னது, லேட்ரல் மெரிஸ்டம். அப்போ இதில் எது எப்பிக்கல் மெரிஸ்டம், அந்த டாப்பில் இருக்கக்கூடியது என்ன செய்யுது, எப்பிக்கல் மெரிஸ்டம். அப்போ இன்டர் கேலரி மெரிஸ்டம்னா இது நம்ம என்ன சொன்னோம், அந்த என்ன செய்யும், பிரான்ச்சஸ் வந்து உருவாக்கும். ஸோ இந்த பகுதி தான் என்னது, இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் என்னது, ஆன் த பேசிஸ் ஆஃப் பொசிஷன். இந்த இப்படி தான் ஒரு பிளான்ட் இருக்குன்னா, இது மேல் பகுதி மேலே இருக்கக்கூடியது எப்பிக்கல் மெரிஸ்டம் சொல்கிறோம். இந்த பகுதியில் இன்டர் கேலரியில் இருக்கக்கூடியதை இன்டர் கேலரி மெரிஸ்டம் சொல்கிறோம். இந்த லேட்டரலாக சைட் பை சைடில் இருக்கக்கூடியதை லேட்ரல் மெரிஸ்டம் சொல்கிறோம். இந்த அரேஞ்ச்மெண்ட் பொசிஷனை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறது தான் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பேசிஸ் ஆஃப் பொசிஷன். நெக்ஸ்ட்